நல்லா கமகமான நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு புளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது உருளைக்கிழங்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. வெறும் கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தாங்க புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை 2 ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறினோடனே 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பருப்பும் கலர் மாறிடுச்சு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. புளி ரொம்ப தனிமாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கல்லுப்பு, பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு தொக்கு பதம் வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தொக்கு பதம் வர வரைக்கும் வேக விடணும். விருப்பப்பட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் போடுங்க. நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருந்தால் தாங்க புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் புளி சாதம் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணுவோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. உதிரியாக இருக்கணும் சாதம், ரொம்ப குழையக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்படி தான் செய்வேன். பாருங்கள், சாதம் உதிரியாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.